வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களின் 2வது கட்ட சுற்றுப்பயணம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது கட்டமாக சூழலி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், வாணியம்பாடி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரியில் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் எனவும், அதற்கு பின்பு அரியலூர், பெரம்பலூர், சென்னை, கள்ளக்குறிச்சி, சேலம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, ஈரோடு, நாமக்கல்லில் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது மயிலாப்பூரில் அவருடைய பிரச்சாரமானது தொடங்கியிருக்கிறது. நேற்று ஆலந்தூர் மற்றும் தாம்பரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய பிப்ரவரி 2ஆம் தேதி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியிலும், 3ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூரிலும், ஏப்ரல் 4ஆம் தேதி திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று வரும் 5 மற்றும் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். புதுவையில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6ஆம் தேதி அரியலூர் மற்றும் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும், 7ஆம் தேதி சேலம், வாழப்பாடி, கங்கவல்லி, ஆத்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீண்டும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் அவருடைய பிரச்சாரம் இருக்கும். 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூரிலும், 12ஆம் தேதி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, 13ஆம் தேதி திருச்சி மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி தேனி, மதுரை, இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னால் டிடிவி தினகரன் அவர்களுடன் இணைந்து அவருடைய பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி கரூர் மற்றும் திருப்பூரிலும், ஏப்ரல் 16ஆம் தேதி கோவை மற்றும் ஈரோடு, மேட்டுப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் அவருடைய பிரச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 18ஆம் தேதி நாமக்கல் மற்றும் ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னால் திருச்செங்கோடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 19ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள், அதே போன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் 20 மற்றும் 21 உள்ளிட்ட தேதிகளில் எந்த இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற விவரம் வெளியாகவில்லை. அதில் 3வது கட்ட பிரச்சாரம் இருக்கும். கடைசி நாளில் 21ஆம் தேதி தான் போட்டியிடக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு நிறைவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.